தான் வந்துட்டு அது பேர் என்ன இடங்கிறதுலாம் தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது. நீங்கள் மறந்துட்டதா சொல்கிறீங்க. அடிச்சதுனால கொஞ்சம் கட்டிங் அடிச்சுட்டு போகிறோம் வரோம் அதில் அதனால் சொல்லுவீங்க. இப்போ தெரிய மாட்டேங்குதா? சேட்டா 2 கையில் அள்ளி போடுங்க சேட்டா, ஒரு கையில் அள்ளி போடாமல். ஐஸ் 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 ஐஸெல்லாம் கடலில் உள்ள போயிட்டு வந்து அண்ணனுக்கு ஐஸெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. அள்ளி போடுங்க 2 கையிலையும். என்ன ஐஸு கூடயே பிறக்கிற நீங்கள் வந்துட்டு ஐஸ் இருக்குங்கிறீங்க. உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு. அப்படியா? இல்லைன்னா அப்படி இப்போ தான் போயிட்டு கரைக்கு வந்தாப்லையா? சரி, இன்னும் 2 நாள் ரெஸ்ட்டு போட்டு அண்ணனுக்கு உடம்பு சரியானது போட்டு தான் உள்ளே போவோம். நாங்கள் என்ன போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கெல்லாம் அண்ணனுக்கு தான் தெரியும். காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலைல நாங்களா 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வந்து வண்டியில் லோடு ஏற்றி இப்போ இங்கே வர்றீங்க. ஆமாம். கடலுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம்? கடலுக்கும் எங்களுக்கு 40 கிலோமீட்டரு. 40 கிலோமீட்டர். நாங்கள் இருக்கிற இப்போ விற்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விற்கிறதுக்கு கடலுக்கும் 40 கிலோமீட்டர். நீங்கள் எத்தனை பேர் போவீங்க கிளம்பி போட்டில்? நாங்கள் 6 பேர் போவோம். 6 பேர். சாப்பாடெலாம் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுறது? ஆமாம், அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு மல்லிகை பொடி, அரிசி, தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீன் கடலில் ஏதோ நண்டு மீன் கிடைச்சிச்சுனாக்கா அதே எடுத்து சாப்பிடுறது. எடுத்து அப்படியா கேஸ் சிலிண்டரு. நீங்களாம் போட்டுக்கு போகிறீங்களா 6 பேரும்? ஒரே ஃபேமிலியா இல்லை தனித்தனி நம்பர்? அண்ணன் வந்து வேறு ஊர், நான் வேறு ஊர். நாங்கள் இருந்தாலும் அண்ணன் தம்பி மாதிரி, வேறு ஊர் இருந்தாலும் நாங்கள் வேறு ஊர் மாதிரி நினைக்கிறது. இதை கொண்டாந்து பிரிச்சுக்குவீங்க? ஆமாம், வித்துட்டு பிற்பாடு பிரிச்சுக்குவோம். நம்ம ஊர் மாதிரி இங்கே கூட கணக்கா இல்லை இங்கே கிலோ கணக்கா? இல்லை கூட கணக்குங்க. கூட கணக்கு தான். நம்ம ஊர் மாதிரி தான். எவ்வளோ ஒரு கூட வேணா எத்தனை கிலோ இருக்குங்கிறீங்க? ஒரு கூட வந்து 15 கிலோ வரும், 20 கிலோ வரும். மீன் பொறுத்தது. மீன் பொறுத்து நல்லா மீனாக கொஞ்சம் விலை போகும். ஆமாம், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா விலை கொஞ்சம் கூட, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா விலை கொஞ்சம் கம்மி. இங்கே அரபு நாட்டில் வந்துட்டு அரபியெல்லாம் வாங்குறாங்களா? அது எப்படி? அவங்க என்ன மீன் வகையான வாங்குறாங்க? அவங்க வந்து கனாதன்னு சொல்லுவாங்க, சாரி அண்ணி சொல்லுவாங்க,